விபத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அங்கு நடந்தது என்ன? அவரோட பயணித்த 29 வயது இளம்பெண் பிங்கி மாலி யாரு? அவர் ஏன் அஜித் பவாரோட செஞ்சாரு? பைலட் ஏன் மேடை கால் கொடுக்கல? டிஜிசிஏ கண்டுபிடித்த உண்மைகள் என்ன? ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவார் செஞ்ச விமானம் பாராமதி அருகே விபத்துக்குள்ளானதுல அவர் உட்பட அனைவரும் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நாடெங்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அந்த விமானத்துல அவரோட பயணித்த 29 வயது இளம்பெண் பிங்கி மாலி யாரு? அவர் ஏன் அஜித் பவாரோட செஞ்சாரு என்பதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில மகாராஷ்டிர பஞ்சாயத்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக அஜித் பவார் பாராமதி சென்ற போது இந்த கோர விபத்து நடந்திருக்கு. கடுமையான பனிமூட்டம் காரணமா ரன்வே சரியா தெரியாததால தரையிறங்க முயன்ற விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தீப்பிடிச்சிருக்கு. இந்த கோர விபத்துல விமானத்துல இருந்த ஒருவர் கூட உயிர் பிழைக்கல. இந்த விபத்துல உயிரிழந்த 5 பேர்ல ஒருத்தர் தான் பிங்கி மாலி. 29 வயதே ஆன பிங்கி இந்த விமானத்துல விமான பணிப்பெண்ணா பணியாற்றி வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தோட ஜான்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இவரு தன்னோட குடும்பத்தோட மும்பைல வார்லி பகுதியில வசித்து வந்திருக்காங்க. பிங்கியோட தந்தை சிவகுமார் மாலி ஒரு சிவசேனா பிரமுகர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விமானம் ஏறுறதுக்கு முன்னாடி கூட தன்னோட தந்தை கிட்ட பேசிய பிங்கி, அஜித் பவார் சாரும் என் கூட தான் வராரு, அவர்கிட்ட பேசி ஒரு மீட்டிங் ரெடி பண்றேன் அப்படின்னு உற்சாகமா பேசியிருக்காரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அதுவே அவரோட கடைசி பேச்சா மாறியிருக்கு. தானேல தன்னோட பள்ளி மற்றும் உயர்கல்வியை முடிச்ச பிங்கிக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து விமானத்துறையில சாதிக்க நினைச்ச பிங்கியோட கனவு இன்னைக்கு அந்த விபத்துல கருகி போயிருக்கு. அவரோட சொந்த ஊரான பைன்சா கிராமமே இந்த சோகத்துல மூழ்கி இருக்காங்க. அரசியல் தலைவர்கள்ல இருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் அனைவரையும் உலுக்கியுள்ள இந்த விபத்து மீண்டும் ஒரு முறை மோசமான வானிலையின் ஆபத்தை நமக்கு உணர்த்தி இருக்கு. பிங்கி மாலி மற்றும் இந்த விபத்துல உயிரிழந்தவர்களோட ஆன்மா சாந்தி அடைய நாம பிரார்த்திப்போம். இன்னொரு தகவலும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான். அஜித் பவாரோட விமான விபத்து குறித்து இப்போ மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. விபத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அங்கு நடந்தது என்ன? பைலட் ஏன் மேடை கால் கொடுக்கல? டிஜிசிஏ கண்டுபிடித்த உண்மைகள் என்ன? டெல்லியை சேர்ந்த VSR வெஞ்சர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான லியர்ஜெட் 45 என்ற அந்த சிறிய ரக விமானம் காலையில மும்பைல இருந்து பாராமதி நோக்கி புறப்பட்டது. சரியா காலையில 8:44 மணிக்கு விமானம் தரையிறங்க முயற்சி செஞ்ச போதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்திருக்கு. பொதுவா விமானத்துல தொழில்நுட்ப கோளாறோ அல்லது இன்ஜின் பாதிப்போ ஏற்பட்டா பைலட்கள் உடனடியா கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே மேடே என்று அவசர கால அழைப்பு விடுப்பாங்க. ஆனா அஜித் பவார் செஞ்ச விமானத்துல இருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் அப்படி எந்த ஒரு அழைப்பும் வரல. இதன் மூலம் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விமானத்துல எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் ஏற்படல அப்படிங்கிறது தான். அப்படின்னா விபத்துக்கு உண்மையான காரணம் என்ன? பாராமதி விமான நிலையம் மிகவும் சிறியது. அங்கு போதிய வெளிச்சம் இல்லாத நேரத்திலோ அல்லது பனிமூட்டத்தின் போதோ தரை இறங்குவதற்கு தேவையான ரன்வே விளக்குகள் கூட கிடையாது. விபத்து நடந்த போது அங்கு கடுமையான பனிமூட்டம் இருந்திருக்கு. இதனால ரன்வே சரியா தெரியாததால பைலட் முயற்சிய கைவிட்டுட்டு விமானத்தை மீண்டும் உயர்த்தி ஒரு முறை சுற்றி வர்ற கோ அரவுண்ட் முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. அப்போதான் எதிர்பாராத விதமா விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. இந்த கோர விபத்துல துணை முதல்வர் அஜித் பவார், 2 பைலட்கள் மற்றும் பிங்கி மாலி உட்பட 3 பயணிகள் என மொத்தம் 5 பேர் உயிரிழந்ததா டிஜிசிஏ உறுதி செஞ்சிருக்காங்க. தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள அதிகாரிகள் விமானத்தோட பிளாக் பாக்ஸை மீட்டு ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க.
அது ஆய்வு செய்யப்பட்ட பிறகுதான் அந்த கடைசி 4 நிமிடங்கள்ல உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழுமையான உண்மை எல்லாமே தெரிய வரும். ஒரு மாநிலத்தோட துணை முதல்வரையே பலி கொண்ட இந்த விபத்து சிறிய ரக விமான நிலையங்கள்ல உள்ள பாதுகாப்பு வசதிகள் குறித்த பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கு. Subscribe to One India and never miss an update.